வணக்கம். இன்னைக்கும் விகடனோட சிறப்பு சிறுகதை. பொக்கிஷத்தை விட்டு என்னால் வெளியில் வரவே முடியல. அப்படியே இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு கதைகள் எல்லாம் வரிசை கட்டி நிற்குது. கலெக்ஷனில் இருக்கிற அவ்வளோ கதைகளுமே அவ்வளோ நல்லா இருக்கு. எடுத்து பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கு. அதில் இன்னைக்கு படிக்க போகிறது ஜிஆர் சுரேந்திரநாத் அவர் எழுதின ஜெஸ்ஸி. இந்த கதையோட அவர் சொல்கிற கதையோட நேர்த்தி, ஒரு அழகு, சிறிய நகைச்சுவைகள் அனைத்துமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர வேண்டாம், நான் கதையை படிச்சிடுறேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரி. அதனால் கதைக்குள்ளே போயிடலாம். ஓகே. சனிக்கிழமை இரவு 11 மணி. அந்த மலைப்பிரதேச நகர சர்ச்சின் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்தன. சர்ச்சுக்கு உட்புறமும் வெளிப்புறமும் மின்விளக்குகள் அணைக்கப்பட்டு இருளாக இருந்தது. ஈஸ்டரை முன்னிட்டு பாஸ்கா திருவிழிப்பு சடங்குக்காக நாங்கள் சர்ச் முன் கூடியிருந்தோம். பிரதான வாயிலின் கதவு அருகே நாங்கள் நெருக்கி அடித்து நின்று கொண்டிருந்தோம். குளிர் எங்கள் உடலில் ஊடுருவி உடம்பை சில்லிட வைத்துக் கொண்டிருந்தது. வாயிலில் ஃபாதர் பெரிய பாஸ்கா மெழுகுவத்தியை பற்ற வைக்க சர்ச்சு கதவு திறக்கப்பட்டது. ஃபாதர் சர்ச்சினுள் நுழைய நாங்கள் நெருக்கி அடித்துக்கொண்டு ஃபாதரின் பின்னால் சென்றோம். என் அம்மாவும் என் மனைவி வியானியும் என் கைகளை இறுக பிடித்தபடி உள்ளே நுழைந்தனர். ஃபாதரின் கையில் எரிந்த பாஸ்கா மெழுகுவத்தியிலிருந்து பலரும் தங்கள் மெழுகுவத்தியை பற்ற வைத்துக் கொண்டனர். பிறகு அவர்களிடமிருந்து மக்கள் தங்கள் மெழுகுவத்திகளை ஏற்றிக்கொண்டார்கள். ஒவ்வொருவராக மெழுகுவத்தியை பற்ற வைக்க சர்ச்சுக்குள் இருளில் மெழுகுவத்தி வெளிச்சம் சட் சட் என தோன்றும் காட்சியை காண அற்புதமாக இருந்தது. நானும் வியானியும் கையில் எரியும் மெழுகுவத்திகளுடன் ஒரு வரிசையில் நின்று கொண்டோம். வியானிக்கு அந்த பக்கத்திலிருந்து ஒரு பெண் குரல், மேடம் கொஞ்சம் லைட் தரீங்களா என்று கேட்க இருளில் குரல் வந்த திசையை பார்த்தேன். மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அந்த பெண்முகம் மங்களாக தெரிய பரிச்சயமான முகம் போல இருந்தது. வியானியின் மெழுகுவத்தியில் அவள் தனது மெழுகுவத்தியை ஏற்றியவுடன் எழும்பிய வெளிச்சத்தில் சட்டென தெளிவாக தெரிந்த முகத்தை பார்த்து நான் அதிர்ந்தேன். கர்த்தரே என்று நெஞ்சில் கை வைத்துக் கொண்டேன். அவள் ஜெஸ்ஸி. அந்த குளிரிலும் எனக்கு வியர்த்தது. இனி வாழ்நாளில் எப்போதும் பார்க்க மாட்டோம் என நினைத்து கொண்டிருந்த ஜெஸ்ஸியை ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறேன். அவள் என்னை கவனிக்கவில்லை. அப்போது பீடத்துக்கு சென்ற ஃபாதர் வானகத்தூதர் அணி மகிழ்வதாக, இத்திருச்சடங்கிலே பெருமகிழ்ச்சி பொங்குவதாக என்று பாட ஆரம்பிக்க மக்களின் சலசலப்பு சத்தம் ஓய்ந்தது. நான் சாய்ந்து ஜெஸ்ஸியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். எப்போதும் முகத்தருகில் 100 நட்சத்திரங்கள் ஜொலிப்பது போன்ற பிரகாசத்துடன் இருக்கும் ஜெஸ்ஸியின் முகத்தில் அந்த பிரகாசம் இன்னும் இருந்தது. அவள் என்னை பார்த்தால் அடையாளம் தெரியுமா? பரிசுத்தமான பனிமலர்கள் தங்களை ரசித்தவர்களை எல்லாம் நினைவில் வைத்திருக்குமா என்ன? ஃபாதர், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று கூறிய போது ஜெஸ்ஸி தன் பின்தலையிலிருந்து நழுவிய சந்தன நிற ஸ்கார்ஃபை அழகாக நடுத்தலைக்கு ஏற்றி கொண்டாள். மீண்டும் மீண்டும் ஜெஸ்ஸியை பார்க்க வேண்டும் என்று தோன்றுவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. வியானி பார்த்துவிட்டால் வம்பு. கணவர்கள் மனைவிகளுக்கு பின்னால் 4 அடி தொலைவில் வேறு ஒரு பெண்ணை ஒரே ஒரு வினாடி பார்த்தால் கூட சட்டென கண்டுபிடித்து விடும் அபூர்வ ஆற்றல் படைத்தவர்கள் மனைவிகள். மேலும் உள்ளுக்குள் சிறியதாக ஒரு பதற்றமும் இருந்தது. எனவே அங்கிருந்து செல்ல விரும்பி வியானியிடம், வியானி நான் இப்ப வந்துடுறேன் என்றேன். வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள சிகரெட்டா என்றால் கோபமாக. குளிர்து, ஒரு தம் போட்டா நல்லா இருக்கும். ஞானஸ்தான வார்த்தை பாடெல்லாம் இருக்கு, அதுக்குள்ள கிளம்புறீங்க என்றால் வியானி சீற்றமாக. பரவாயில்ல, இப்ப வந்துடுறேன் என்று நான் மெழுகுவத்தியை வியானியிடம் கொடுத்துவிட்டு வேகமாக நகர்ந்து சர்ச் வாசலை நோக்கி நடந்தேன். சர்ச்சில் இருந்து கீழே இறங்கிய படிக்கட்டுகள் சற்று முன்பு பெய்த மழையில் நனைந்து இருந்தன. கொத்து கொத்தாக பிகோனியா மலர்கள் படிக்கட்டுகளில் மழையில் நனைந்து கிடந்தன. இப்போது நன்கு குளிரடிக்க நான் அவிழ்த்து விட்டிருந்த ஜெர்கினின் ஜிப்பை மேலே இழுத்து விட்டு கொண்டேன். பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தபடி வேகமாக படிகளில் இறங்கினேன். சாலையில் யாரும் இல்லை. நான் ஒரு சாம்பிராணி மரத்தடியில் நின்று கொண்டு சிகரெட்டை பற்ற வைத்து குப் குப்வென 4 முறை புகையை இழுத்து விட்ட பிறகுதான் மனம் சற்று அமைதியானது. மரம் காற்றில் அசைய கிளைகளிலிருந்து மழை நீர் என் மீது சொட்டியது. அங்கிருந்து சர்ச்சுக்குள் மின்விளக்குகள் போடப்படுவது தெரிந்தது. அப்போது மெதுவாக காற்றடிக்க மீண்டும் காற்றில் ஜெரோனிய மலர்களின் மனம். நான் ஆழ்ந்த அந்த வாசனையை உள்ளே இழுத்த போது ஜெஸ்ஸியின் முகம் மனதுக்குள் ஒளிர்ந்தது. ஜெஸ்ஸியை முதலாக இதே போல் ஜெரோனிய மலர்களின் நறுமணத்துக்கு நடுவேதான் பார்த்தேன்.
சச்சின் டெண்டுல்கர் தனது கெரியரின் உச்சத்தில் இருந்த 1990களின் பிற்பகுதி. நான் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் மொத்த சமூகத்தின் மீதும் விரோதமாக இருந்த நாட்கள் அவை. என்னை தண்டச்சோறு என்று எப்போதும் கரித்து கொண்டிருக்கும் அப்பாவிடமிருந்து எனக்கு விடுதலை தேவைப்பட்டது. எனவே ஏதேனும் ஒரு நல்ல வேலைக்கு சென்றுவிட வேண்டும் என்று வங்கி பணி, அரசு பணி தேர்வுகளுக்காக படித்துக் கொண்டிருந்தேன். கூடுதல் தகுதியாக இருக்கட்டும் என டைப்ரைட்டிங் கிளாஸ் சென்று கொண்டிருந்த போதுதான் முதலாக ஜெஸ்ஸியை பார்த்தேன். எங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் இருந்த கிளாஸோ ஸ்கொயர் சாலையின் முனையில் இருந்த சிறிய குன்றின் மீது ஒரு சர்ச் இருந்தது. டைப்ரைட்டிங் கிளாஸ் செல்வதற்கு முன்பு அந்த சர்ச்சுக்கு எதிரே இருந்த புல் மேட்டில் நின்று நானும் எபியும் தம்மடித்துக் கொண்டிருந்த போதுதான் அவளை கவனித்தேன். எதிரே தெரிந்த சர்ச்சு படிக்கட்டுகளில் அவள் மட்டும் தனியாக இறங்கி வந்தாள். மெலிதாக பெய்து கொண்டிருந்த மழைக்கு நடுவே தலைக்கு மேல் குடையுடன் வந்து கொண்டிருந்தாள். அழகிய பெண்கள் தொலைவிலிருந்தே ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் உடையில், நடையில், உடல் மொழியில் தாங்கள் அழகிகள் என்பதை உணர்த்தி விடுகிறார்கள். நீல நிற சேலை அணிந்திருந்த அவள் தலையில் வெள்ளை நிற ஸ்கார்ஃப் கட்டியிருந்தாள். ஸ்கார்ஃப் மறைத்தது போக பாதி கன்னங்கள், அரை நெற்றி, மூக்கு, உதடுகள் மட்டும் தெரிந்ததற்கே அசந்து போனேன். அரை நிலாவும் அழகுதானே. அவள் சாலையிலிருந்து இறங்கி டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் இருக்கும் திசையை நோக்கித்தான் நடந்து கொண்டிருந்தாள். குடை பிடித்தபடி தீவிரமான யோசனையுடன் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்த எபியின் தோளை தொட்டு, டேய் அங்க பாருடா என்று அவளை காண்பித்தேன். ஒரு விக்கி மரத்துக்கு பின்னால் மறைவாக நின்றபடி அவளை கவனித்தோம். அப்போது அவள் சாலையோரம் இருந்த ஒரு குட்டை மரத்தில் பூத்திருந்த மஞ்சள் பூக்களை பார்த்ததும் நின்றாள். இடது கையில் குடையை பிடித்தபடியே குதித்து ஒரு பூவை பறிக்க முயன்றாள். மழையின் வேகம் அதிகரித்தது. அவள் ஒவ்வொரு முறை குதித்த போதும் மழையில் நனைந்த அவளது ஸ்கார்ஃப் தலையிலிருந்து மெல்ல சரிய ஆரம்பித்தது. நான் அவள் தலையிலிருந்து ஸ்கார்ஃப் மொத்தமாக சரிய போகும் தங்க வினாடிக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருந்தேன். அவள் 4வது முறை எக்கி அந்த பூவை பறித்த போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பொன் தருணத்தில் அவள் ஸ்கார்ஃப் சரிந்து அவள் கழுத்தில் வந்து நின்றது. முழு முகத்தையும் பார்த்தவுடன் பிரமிப்பின் உச்சிக்கு சென்றேன். பூப்பறித்த மகிழ்ச்சியில் அவள் சந்தோஷமாக சிரித்த போதுதான் எனக்கு தெரிந்தது, இதுவரையிலும் இந்த உலகில் நான் சிரிப்பு என நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் சிரிப்பல்ல என்பது. தங்கத்தகட்டில் வெயில் அடித்தார் போல அவள் முகம் இளம் மஞ்சள் நிறத்தில் ஒளிர்ந்தது. நிறத்தை விட அந்த முகத்தில் இருந்த உயிர்ப்பு தான் என்னை அசரடித்தது. அவள் இதுநாள் வரையிலும் என் மனதுக்குள் எந்த பெண்ணும் ஏற்படுத்தாத சலனங்களை முதலாக ஏற்படுத்தினாள். அவள் நடந்து செல்வதை பார்த்து கொண்டே எபியிடம், என்ன கலர்ல அவ பிறந்தப்ப டாக்டர் நர்ஸுக்கெல்லாம் கண்ணு கூசி இருக்குண்டா என்ற என்னை எபி ஆச்சரியத்துடன் பார்த்தான். தொடர்ந்து நான், இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்தே எந்த துன்பத்தையும் அனுபவிக்காத மாதிரி அவ முகத்துல சந்தோஷமான ஒரு உயிர்ப்பு இருக்குடா என்ற என்னை எபி உற்று பார்த்தான். என்னடா பாக்குற, இவ்வளோ பேசுவியா நீ என்றான். பொதுவாக நான் அதிகம் பேசக்கூடிய ஆள் அல்ல, ஆனால் நான் பேசலடா, அவளோட அழகு பேச வைக்குது. யாரா அது தெரியலையே, நம்ம சர்ச்சு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சர்ச்சுன்னா சண்டே மாசில் பார்த்திருப்போமே, எந்த ஏரியா என்ற போதுதான் அவள் எங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டை நோக்கி செல்வதை கவனித்தேன். டேய் நம்ம இன்ஸ்டிடியூட் தாண்டா போறா, வாடா என்ற நான் வேகமாக சிகரெட்டை கீழே போட்டு அணைத்தேன். எபி, டேய் 75 காசுடா என்று கையில் பாதி இருந்த சிகரெட்டை காட்டினான். அடச்சி வா என்று நான் எபியின் கையை பிடித்து இழுக்க அவன் முணுமுணுத்து கொண்டே சிகரெட்டை கீழே போட்டான். சரிவில் வேகமாக இறங்கினோம். நாங்கள் இன்ஸ்டிடியூட் மாடிக்கு வேகமாக படியேறி சென்ற போது 20 டைப்ரைட்டிங் மிஷின்களும் தடதடவென சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தன. அவள் இன்ஸ்ட்ரக்டர் டேபிள் எதிரே உட்கார்ந்திருந்தாள். இப்போது அருகில் முகத்தை இன்னும் தெளிவாக பார்க்க முடிந்தது. 20 வயது இருக்கலாம். நான் முதல் வரிசையில் இருந்த எனது 4ஆம் நம்பர் மெஷினில் அமர்ந்த போது இன்ஸ்ட்ரக்டர் அவளிடம், என்ன டைம் வர்றீங்க என்றார். அவள் ஈவினிங் 5 to 6 என்ற போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் 6 to 7 முன்கூட்டியே வந்து அவளை பார்த்து கொண்டிருக்கலாம். கையில் இருந்த நோட் புக்கை பிரித்து பார்த்த இன்ஸ்ட்ரக்டர், ஓகே வாங்க, உங்க பேரு என்றார். ஜெஸ்ஸி. நாளைக்கு வர்றப்போ 30 ரூபாய் ஃபீஸ் எடுத்துட்டு வாங்க என்றதற்கு அவள் சிரித்தபடி தலையை ஆட்டினாள். பிறகு ஒருவரையும் ஏறிட்டு பார்க்காமல் தலையை குனிந்தபடி வெளியே நடந்தாள். நான் அவள் பெயரை மெதுவாக உச்சரித்து பார்த்தேன், ஜெஸ்ஸி. பின்னால் அமர்ந்திருந்த எபியை பார்த்து, உலகத்திலேயே ரொம்ப அழகான 3 எழுத்து என்ன தெரியுமா என்றேன். என்ன என்றான் அவன் கண்களில் குழப்பத்துடன். J is
சி என்று கூற அவன் ஆண்டவா என்று கையெடுத்து கும்பிட சிரித்தேன். அன்று கிளாஸ் முடிந்து ஈரானியன் டீ கடையில் நானும் எபியும் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு வீட்டுக்கு சென்ற போது 9 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. பக்கத்து வீட்டு ரேடியோவில் மாலையில் யாரோ மனதோடு பேச பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. நான் கேட்டை சாத்திவிட்டு வீட்டினுள் நுழைந்த போது என் போஸ்ட் மாஸ்டர் அப்பா ஹாலில் அமர்ந்து பைபிள் படித்து கொண்டிருந்தார். நான் மெதுவாக அவரை தாண்டி செல்ல, சார் இவ்வளோ நேரமா எங்க போயிட்டு வர்றீங்க என்றார். சும்மா எபியோட பேசிட்டு வந்தேன். அம்மா கிட்ட 50 ரூபாய் கேட்டியாமே, எதுக்கு? ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு டிராஃப்ட் எடுக்க. போன வாரம் ஏதோ எக்ஸாமுக்கு வாங்கினியே, அது ஸ்டேட் பேங்க் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம் என்றவுடன் சட்டன கோபமான அப்பா, அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்னு போய் சொல்லி காசு வாங்கி சிகரெட் குடிச்சிட்டு புத்தகம் வாங்கி திரியிற என்றதற்கு நான் பதில் எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டேன். சத்தம் கேட்டு உள்ளிருந்து அம்மாவும் என் தங்கை மெட்டில்டாவும் ஹாலுக்கு வந்தனர். இந்த மாசத்திலிருந்து நீ வாங்குற காசுக்கெல்லாம் கணக்கு எழுதி வைக்க சொன்னனே, எழுதி வச்சிருக்கியா என்றவுடன் நான் நிமிர்ந்து அடிபட்டார் போல் அப்பாவை பார்த்தேன். போன மாதம் ஒரு சண்டையின் போது அப்பா என்னிடம் அவரிடம் நான் வாங்கும் பணத்துக்கு கணக்கு எழுத சொல்லியிருந்தார். ஏதோ கோபத்தில் சொல்கிறார் என எழுதவில்லை என்று சொன்னால் திட்டுவார் என்று எழுதியிருக்கேன் என்றேன். எங்க எடுத்துட்டு வந்து காமி என்றவுடன் எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன செய்வது என புரியாமல் விழித்தேன். அப்பா, ஏன் முழிக்கிற, போய் கணக்கு எடுத்துட்டு வா என்றவுடன் என்ன செய்வது என புரியாமல் மாடி அறைக்கு ஏறினேன். அவசரமாக டைரியை எடுத்து 1ஆம் தேதியிலிருந்து நானே உத்தேசமாக ஒரு பொய்க்கணக்கு எழுத ஆரம்பித்தேன். எவ்வளோ நேரம் என்று அப்பா படிக்கட்டுக்கு கீழில் இருந்து குரல் கொடுத்தார். நான் அடுத்து என்ன எழுதுவது என புரியாமல் டைரியை பார்த்தபடி டைரியை தேடிக்கிட்டு இருக்கேன் என்ற போது குரல் அடைத்து கண்கள் கலங்கின. கீழே அம்மாவின் குரல் கேட்டது. என்னங்க அது, பெத்த பையனுக்கு செலவு பண்றதுக்கு போய் கணக்கு எழுதி கேட்டுக்கிட்டு, டேய் அதெல்லாம் வேண்டாம் என்ற அம்மாவின் குரல் கேட்க மனம் நிம்மதியானது. நீங்க உள்ள வாங்க என்று அம்மா அப்பாவை அழைத்து கொண்டு செல்ல என்னை அறியாமல் கண்களில் இருந்து நீர் வடிந்தது. மறுநாள் முழுவதும் சோகமாக இருந்த நான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் கிளம்பும் நேரம் வந்தவுடன் உற்சாகமானேன். ஜெஸ்ஸியின் முகம் மனதில் தோன்றி மறைய வேகமாக கிளம்பினேன். அன்றிலிருந்து எவியெல்லாம் வருவதற்கு முன்பே 5:45 மணிக்கே இன்ஸ்டியூட் சென்று விடுவேன். வெளியே வராண்டாவில் ஜன்னல் ஓரம் மறைந்தார் போல் அமர்ந்து கொண்டு ஜெஸ்ஸியை பார்த்து கொண்டிருப்பேன். அவள் ஒரு தவம் போல எங்கும் கவனத்தை சிதறவிடாது மிகவும் சீரியஸாக கைடு புக்கை பார்த்து டைப் அடித்துக் கொண்டிருப்பாள். ஏனோ தெரியவில்லை, ஜெஸ்ஸி அவள் வயது பெண்கள் போல இல்லாமல் பெரும்பாலும் சேலைதான் அணிந்து வந்தாள். எங்கள் ஊர் பெண்கள் டேலியா பூ பெரியதாக இருக்கும் என்று அதை தலையில் வைத்துக் கொள்ள ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆனால் ஜெஸ்ஸி தினமும் தலையில் சிறிய மஞ்சள் டேலியா பூவை சூடியபடிதான் வருவாள். டைப் அடிப்பது மிகவும் இயந்திரத்தனமான காரியம். அந்த இயந்திரத்தனத்துக்குள்ளும் ஒரு அழகை கொண்டு வர ஜெஸ்ஸியால் மட்டுமே முடியும். ஏதேனும் தவறாக டைப்படித்து விட்டால் டக்கன நாக்கை கடித்தபடி சலித்துக் கொள்ளும் போது அழகாக இருப்பாள். ஜெஸ்ஸி இன்ஸ்டியூட்டில் யாருடனும் பேசுவதில்லை. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இன்ஸ்ட்ரக்டரிடம் 2 வார்த்தை பேசுவாள், அவ்வளவுதான். ஆண்களை எதிரில் கண்ட அடுத்த கடமை, சி பொறுக்கி பசங்களா என்பது போல சட்டென்று தலையை குனிந்து கொள்வாள். பெண்களிடம் கூட அதிகம் பேச மாட்டாள். அவள் அடித்து முடித்து எழுந்தவுடன் நான் உள்ளே சென்று அந்த மெஷினில் அமர்ந்து கொள்வேன். ஒரு முறை கூட ஜெஸ்ஸி திரும்பி யார் என தனது மெஷினில் உட்காருகிறான் என பார்த்ததே இல்லை. ஒரு நாள் நான் ஜன்னல் வழியாக ஜெஸ்ஸியை தீவிரமாக பார்த்து கொண்டிருக்க எபி ஓங்கி என் தோளில் தட்டியபடி வந்து அமர்ந்தான். என்னடா அப்படி பார்க்குற, அவளை பார்க்குறப்போ கண்ணில் அப்படி ஒரு வெளிச்சம், அவள் உன்னை பார்க்குறாளா? அவ என்னைக்கு யாரடா பார்த்துருக்கா? இப்போ நம்ம எங்கேயாச்சும் அவளை ரோட்டில் பார்த்து ஹாய் சொன்னால் கூட நம்மளை அடையாளம் தெரியுமோ என்னமோ என்றபடி ஜெஸ்ஸியை பார்த்த நான், எனக்கு ஒரு ஆசைடா என்றேன். என்ன? இந்த உலகம் முழுக்க அழிஞ்சு போய் நானும் அவளும் மட்டும் இந்த உலகத்தில் தனியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்றவுடன் அதிர்ந்து போன எபி, நானும் அழிஞ்சிடணுமா என்றான். நான் புன்னகையுடன் தலையை ஆட்டினேன். தனியா 2 பேரும் என்னடா பண்ணுவீங்க? 2 பேரும் இந்த மலை முழுக்க மழையில நனைஞ்சுக்கிட்டு கையை கோத்து நடந்துக்கிட்டே இருப்போம். நீங்க சும்மா நடந்து போறதுக்கு நாங்க ஏண்டா அழியணும்? நாங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு தான் போறோமேடா என்ற எபியை பார்க்க பாவமாக இருந்தது. எனவே பெருந்தன்மையுடன், சரி நீ மட்டும் இருந்துட்டு போ என்றேன். எபி சிரித்தபடி என்னை எட்டி உதைத்தான்.
நாட்கள் ஓடின. தினம்தோறும் பார்க்க பார்க்க ஜெஸ்ஸியின் அழகு கூடிக்கொண்டே இருப்பது போல் தோன்றியது. பவர் ஹவுஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கும் பணியாளர்களுக்காக மாதத்தின் 2வது சனிக்கிழமை அன்று கிளப் ஹவுஸ் கலையரங்கில் திரை கட்டி சினிமா போடுவார்கள். குவார்ட்டர்ஸில் தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தால் மற்றவர்களும் பார்க்கலாம். ஒரு முறை குவார்ட்டர்ஸில் இருக்கும் என் காலேஜ் நண்பன் காதர், இன்னைக்கு கிளப் ஹவுஸில் இதயத்தை திருடாதே படம் போடுறாங்கடா என்று எங்களை அழைத்துச் சென்றான். அந்த அரங்கில் ஏறத்தாழ 200 பேர் இருந்தார்கள். நாங்கள் ஒரு தூண் ஓரம் தரையில் அமர்ந்து கொண்டோம். படம் ஆரம்பித்தது. நாகார்ஜுனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு டாக்டராக வந்த அருணாவிடம், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்று நாகார்ஜுனா கேட்டபோதுதான் ஜெஸ்ஸியை கவனித்தேன். சற்று தள்ளி வேறு தூணை ஒட்டி ஒரு பெண் அருகில் ஜெஸ்ஸி அமர்ந்திருந்தாள். அன்று ஜெஸ்ஸியின் சேலையின் கருப்பு நிறத்தில் வெள்ளை பூக்கள் மலர்ந்திருந்தன. தரையில் அமர்ந்து முழங்கால்களை உயர்த்தி மடக்கி 2 கைகளாலும் முழங்கால்களை அணைத்தபடி லேசாக சாய்ந்தாறு போல் அமர்ந்து படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். நான் தூண் மறைவில் அவள் கவனிக்காதவாறு அவள் முகத்தை பார்த்து கொண்டேன். இவ எப்படா இங்க என்றேன் காதரிடம். ஜெஸ்ஸி அவனுக்கு தெரியுமா? எங்க டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான், 2 மாசமா வந்துகிட்டு இருக்கா. இங்கதான் பக்கத்துல ஜெயார்புரத்துல வீடு. லாஸ்ட் இயர் தான் காலேஜ் முடிச்சா. எங்க டிஇ பொண்ணு ஜெஸ்ஸியோட காலேஜ் ஃப்ரெண்டு. அவ கூட சினிமா பார்க்க வருவா. அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க மாப்புல என்றான் காதர். ஏண்டா? அவங்க அப்பா ஹெச்எம், ஒரே பொண்ணு, பயங்கர செல்லம். அதனால அம்மா அப்பா கிழிச்ச கூட தாண்டவே மாட்டா. அவங்க ஏரியாவில் ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். அதை அப்படியே கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டா. அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அரவிந்த் சாமியே வந்து அவகிட்ட ஐ லவ் யூ சொன்னாலும் எங்கள் அப்பா கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லிடுவா. வேர்ல்டு பெஸ்ட் டாட்டர் அவார்டு கொடுக்கணும்னா இவளுக்கு தான் கொடுக்கணும் என்றான். நான் காதர் சொல்வதை அரைகுறையாக கேட்டுக்கொண்டே ஜெஸ்ஸியை பார்த்தேன். திரையின் வெளிச்சம் அவள் முகத்தில் பட படத்தில் வரும் காட்சிகளுக்கேற்ப அவளுடைய முகத்தில் உணர்ச்சிகள் மாறிக்கொண்டே இருந்தன. கதாநாயகி கிரிஜா தன் அப்பா விஜயகுமாரிடம், அம்மா இல்லாத பொண்ணுப்பா, வெறும் வயிற்றோட படுத்தா கெட்ட கெட்ட கனவெல்லாம் வரும் தெரியுமா என்ற போது ஜெஸ்ஸியின் முகம் கிரிஜாவுக்காக அவ்வளவு பரிதாபப்பட்டது. மருத்துவமனையில் கிரிஜாவின் கன்னத்தில் நாகார்ஜுனா முத்தம் கொடுத்த போது ஜெஸ்ஸியின் முகத்தில் தோன்றிய வெட்கத்தை பார்க்க முடிந்தவர்கள் இந்த பிறவி எடுத்ததின் பலனை அடைந்து விட்டார்கள். அன்று இரவு நெடுநேரம் வரை தூக்கம் வரவில்லை. திடீரென ஜெஸ்ஸியின் அழகை பற்றி ஒரு கவிதை தோன்றியது. உடனே எழுந்து வேக வேகமாக எழுதிவிட்டு படித்து பார்த்தேன். அதுவரை நான் எழுதிய கவிதைகளிலேயே அதுதான் நல்ல கவிதையாக தோன்றியது. அதை ஒரு பத்திரிகைக்கு அனுப்பினேன். அதற்கு முன்பு நான் அனுப்பிய எந்த கவிதையும் பிரசுரமானதில்லை. ஆனால் ஜெஸ்ஸியை பற்றிய அந்த கவிதை உடனே பிரசுரமானது. புத்தகத்தில் வந்த கவிதையை எபியிடம் காண்பித்தேன். எபி சந்தோஷத்துடன், சூப்பர் கவிதை மாப்பிள்ள, பேசாம ஜெஸ்ஸி கிட்ட காமிச்சு உன்னை பத்தி தான் எழுதுனேன்னு சொல்லிடேன் என்றான். காமிச்சு ஐ லவ் யூ சொல்றியா? டேய், நீ ஜெஸ்ஸியை சராசரி மனுஷி மாதிரி நினைச்சிட்டு இருக்கடா. அவ தேவதைடா. அதுகிட்ட போய் இதையெல்லாம் காமிச்சு இந்த மாதிரி 1000 பேர் அவளை பத்தி கவிதை எழுதுவான். ஜெஸ்ஸி நம்ம கைக்கெல்லாம் எட்டாது 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குற தேவ மலர்றா. பார்த்து ரசிக்கலாம். அவளை நெருங்குறதுக்கெல்லாம் கூட தகுதி வேணும்டா. அவ கூட சேர்ந்து வாழலாம் நினைக்கிறதெல்லாம் பேராசடா என்றேன். அதற்கு பிறகு சில நாட்கள் தான் என்னால் ஜெஸ்ஸியை பார்க்க முடிந்தது. எனது கவிதை பிரசுரமான 1 வாரம் கழித்து நான் எழுதியிருந்த PSRB தேர்வில் பாஸ் ஆகி சென்னையில் ஒரு வங்கியில் கிளார்க் வேலைக்கு ஆர்டர் வந்தது. ஏறத்தாழ 2 வருட காலமாக என் அப்பாவின் சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருந்த எனக்கு பெரிய விடுதலையாக இருந்தது. ஆர்டரை அப்பாவிடம் காண்பித்துவிட்டு அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். உள்ளுக்குள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அவர் ஒரு மளிகை கடையில் பொட்டலம் கட்டுற வேலை கூட உனக்கு கிடைக்காது என்று சபித்திருந்தார். ஆனாலும் அவர் முகம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. நான் மனதுக்குள் அவரோடு பேசினேன். இத்தோடு முடியலப்பா, என் அடுத்த இலக்கு ஐஏஎஸ் பாஸ் ஆகிவிட்டு இதே போல ஆர்டரை காண்பித்து அவர் முன்னால் நிற்கும் காட்சியை நினைக்க நினைக்க அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. நான் சென்னை கிளம்புவதற்கு முந்தைய நாள் இன்ஸ்டிடியூட் சென்றேன். அன்றுதான் அவளை கடைசியாக பார்த்தது. சென்னையில் பணியில் சேர்ந்து வேலைக்கு சென்று கொண்டே IAS பரீட்சைக்கு படிக்க ஜெஸ்ஸியின் நினைவுகள் குறைந்தன. வங்கி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நம்பிக்கையில் வெறித்தனமாக படிக்க ஆரம்பித்தேன். சென்னையில் அலுவலக வேலைப்படு அலுவலகம் விட்டு வந்தவுடன் படிப்பு என மெல்ல மெல்ல ஜெஸ்ஸியின் நினைவில் மங்க ஆரம்பித்தாள். ஓராண்டு சென்னையில் படித்து என்னால் IASல் தேர்ச்சி அடைய முடியவில்லை. எனவே 2 ஆண்டுகள் லாஸ் ஆஃப் பேயில் லீவு போட்டுவிட்டு டெல்லியில் ஒரு பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து பேய்த்தனமாக படித்தேன். இடையில் டெல்லியிலிருந்து ஊருக்கு வந்த போது ஜெஸ்ஸிக்கு திருமணம் ஆகிவிட்ட தகவலை காதர் கூறிய போது கூட பெரிதாக வருத்தப்படவில்லை.
சில மாதங்கள் ஒரு பேரழகியை ரசித்தோம், அவ்வளவுதான். தொடர்ந்து நான் தீவிரமாக ஐஏஎஸ் தேர்வுக்கு படித்தேன். 2 ஆண்டுகள் இன்டர்வியூ வரை சென்றும் ஐஏஎஸ் தேர்வை கிளியர் பண்ண முடியவில்லை. 3ஆம் ஆண்டில் ஐஆர்எஸ் கிடைக்க அது போதும் என நினைத்து அமைதியானேன். பிறகு 2 ஆண்டுகளில் வியானியுடன் திருமணம். 2 ஆண்டுகளில் 2 பையன்கள். அகமதாபாத், விசாகப்பட்டினம், கவுஹாத்தி என இந்தியா முழுவதும் சுற்றிவிட்டு கடந்த ஓராண்டாகத்தான் சென்னையில் இருக்கிறேன். எனவே பல ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் ஈஸ்டர் சமயத்தில் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். ஏறத்தாழ 20 வருடங்கள் கழித்து இன்றுதான் ஜெஸ்ஸியை பார்க்கிறேன். ஜெஸ்ஸி இந்த ஊரில் தான் இருக்கிறாளா? இல்லையே, காதர் அவளை மும்பையில் கட்டி கொடுத்திருப்பதாகத்தானே கூறினான். என்னை போல ஈஸ்டருக்கு வந்திருப்பாளோ தெரியல. கிட்டத்தட்ட மாஸ் முடியும் நேரத்தில் தான் மீண்டும் சர்ச்சுக்கு சென்றேன். கும்பல் நெருக்கி அடிக்க நான் வாசலிலேயே நின்று கொண்டேன். திருப்பலி முடிந்து அம்மாவும் வியானியும் வெளியே வந்தனர். என்னை நோக்கி வந்த அம்மா, எங்கடா போயிட்ட என்றாள். சும்மா கார்ல உட்கார்ந்திருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன் என்ற போது அம்மாவின் அருகில் நின்ற வியானி என்னை கோபத்தில் முறைத்து கொண்டே இருந்தாள். சரி, குளிருது, வா காப்பி குடிச்சிட்டு போகலாம் என்ற அம்மா கேம்ப் ஃபயர் போட்டிருந்த இடத்தை நோக்கி அழைத்து சென்றாள். சர்ச்சுக்கு வெளியே உறவினர்களும் நண்பர்களும் கும்பலாக சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். கேம்ப் ஃபயர் அருகில் ஹாட் கிராஸ் பன்னும் காஃபியும் கொடுத்து கொண்டிருந்தனர். நீண்ட கியூ இருந்தது. எதிரே கிளாரா அக்காவை பார்த்ததும் அம்மாவும் வியானியும் நின்று பேச ஆரம்பித்தனர். நான் கிளாரா அக்காவிடம் ஹாப்பி ஈஸ்டர் சொல்லிவிட்டு சுற்றிலும் பார்த்தேன். ஜெஸ்ஸி எங்கேயாவது கண்ணில் படுகிறாளா என்று. அப்போது காப்பியுடன் எதிரே வந்த அலெக்ஸ் அங்கிளை பார்த்தேன். அப்பாவுக்கு தூரத்து உறவினர். அவ்வப்போது உறவினர் வீட்டு விசேஷங்களில் சந்திப்போம். என்னை பார்த்தவுடன் சந்தோஷமான அங்கிள், ஏய் எப்போ வந்த என்றவர் ஹாப்பி ஈஸ்டர் என்று ஒரு கையால் என் தோளை அணைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்பா எங்க என்றார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வரல, அம்மா மட்டும் வந்திருக்காங்க என்று சற்று தள்ளி கிளாரா அக்காவுடன் பேசிக்கொண்டிருந்து அம்மாவையும் வியானியையும் காண்பித்தேன். பசங்க வரலையா? 2 பசங்களுக்கும் எக்ஸாம், அதான் விட்டுட்டு வந்துட்டோம். அப்போது ஒரு பெரியவர், அலெக்ஸ் ஹவ் ஆர் யூ என்று அவரை நோக்கி வர நான் இப்போ வரேன் என்று நகர்ந்தேன். அம்மாவும் வியானியும் வந்தவுடன் காபி கியூவில் நின்று கொண்டோம். ஏறத்தாழ 2 நிமிடம் வரிசையில் நகர்ந்த பிறகுதான் கவனித்தேன். சற்று தள்ளி அலெக்ஸ் அங்கிள் இப்போது ஜெஸ்ஸியுடன் சேர்த்து பேசிக் கொண்டிருந்தார். அலெக்ஸ் அங்கிளுக்கு ஜெஸ்ஸியை தெரியுமா? ஜெஸ்ஸியின் தோளில் கையை போட்டுக் கொண்டிருந்தவனை பார்த்தால் 45 வயதில் அவள் கணவன் போல் இருந்தான். நாங்கள் காப்பியை வாங்கி கொண்டு வந்தோம். அப்போது அம்மாவும் வியானியும் தூரத்தில் ஃப்ளாரன்ஸ் ஆண்டியை பார்த்துவிட்டு ஹாய் ஃப்ளாரன்ஸ் என்று வேகமாக நடந்தனர். நீங்க போங்க, நான் இப்ப வரேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டு அலெக்ஸ் அங்கிளை நோக்கி நடந்தேன். இப்போது அலெக்ஸ் அங்கிள் வேறு ஒருவருடன் பேசி கொண்டிருந்தார். எனக்கு நிறைய பேரை தெரியல. அப்பா ஜெயார்புரத்துக்கு புது வீடு வாங்கி வந்துட்டதுனால இப்போதான் முதலாக இந்த பங்கு சர்ச்சுக்கு வருகிறேன். அங்கிருந்து 10 அடி தொலைவில் ஜெஸ்ஸி யாருடனோ சிரித்து பேசி கொண்டிருந்தாள். அவள் நின்ற இடத்தில் மட்டும் வெளிச்சம் சற்று அதிகமாக இருப்பது போல எனக்கு ஒரு பிரமை. என்னை பார்த்ததும் என் அருகில் வந்த அலெக்ஸ் அங்கிள், பின்னாடி பிங்க் கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு லேடி நிக்குது பாரு என்று ஜெஸ்ஸியை நோக்கி கையை காண்பித்தார். அவங்களுக்கு என்ன என்றபடி காப்பியை அறிந்தினேன். ஜெஸ்ஸின்னு பேரு. அவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. போன வருஷம்தான் இறந்து போனாரு. அவர் ஜெஸ்ஸிக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தப்ப ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாரு. ஏதாச்சும் கவர்மெண்ட் வேலை மாப்பிள்ளை இருந்தா சொல்லுன்னு சொன்னாரு. அப்ப நீ பேங்க்ல வேலையில இருந்த, ஓ ஞாபகம் வந்துச்சு சொன்னேன் என்றவுடன் எனக்கு உள்ளுக்குள் சொறையல் என்றது. தொடர்ந்து அலெக்ஸ் அங்கிள், வீட்டில் ஜான் கல்யாணத்தப்ப எடுத்த ஃபோட்டோ ஆல்பத்தில் நீ இருந்த. ஃபோட்டோவை பார்த்து அவருக்கு பிடிச்சு போயிடுச்சு. உங்கள் வீட்டில் பேச சொன்னார். உங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணுற வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொன்னார். ஆமாம், அப்படித்தான் சொல்லியிருந்தேன் என்ற என் மனம் நடுங்கியது. தொடர்ந்து மாமா, அப்பவும் நான் மனசு கேட்காம நான் உனக்கு டெல்லிக்கு எஸ்டிடி போட்டு கேட்டேன். நீ பொண்ணு யாரு என்னன்னு கூட கேட்கல. இன்னும் 3 வருஷத்துக்கு கல்யாண பேச்சே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்கா? அப்போது என்னிடம் யார் கல்யாண பேச்சை எடுத்தாலும் உடனே பொண்ணு யார், எந்த ஊர் என்று கூட விசாரிக்காமல் கட் செய்து விடுவேன். ஆனால் ஒரு நாள் ஜெசிக்காகவும் கேட்பார்கள் என எனக்கு எப்படி தெரியும்? தொடர்ந்து அலெக்ஸ் அங்கிள், அப்பவும் நான் கல்யாணம் பண்ணிட்டு படிடான்னு சொன்னேன். நீ கல்யாணம் ஆனா ஃபோக்கஸ் போயிடும், வேணான்னுட்ட என்ற போது என் இதயம் நடுங்குவதை என்னால் துல்லியமாக உணர முடிந்தது. கடைசியில் நானே ஜெஸ்ஸியை நிராகரித்திருக்கிறேனா? ஜெஸ்ஸிக்கு திருமணமாகி விட்டதாக காதர் சொன்ன போது வராத வேதனை இப்போது வந்தது. அதனால யாரும் குறைஞ்சு போயிடல. ஜெஸ்ஸியும் மும்பையில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீயும் வியானி மாதிரி நல்ல பொண்ணை கட்டிக்கிட்ட.
கர்த்தர் எழுதி வச்சிருக்கான்ல யாருக்கு யாருன்னு என்று அலெக்ஸ் அங்கிள் சொன்னதை அவ்வளவு சுலபமாக என்னால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. பெரும் துயரத்துடன் நான் ஜெஸ்ஸியையே பார்த்து கொண்டிருந்த போது லேசாக மழை தூர ஆரம்பித்தது. எனது இத்தனை வருட வாழ்க்கையில் IAS எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்காக முதலாக வருத்தப்பட்டேன். இன்று வரையிலும் நான் ஒரு வார்த்தை கூட பேசியிராத ஜெஸ்ஸியை பார்த்தேன். எனது முதல் கவிதை மழை தூறலில் நனைந்தபடி படிகளில் கீழிறங்கி சென்று கொண்டிருந்தது. நல்லா இருந்ததுல கதை. இந்த ட்விஸ்ட்டை சொல்லிடுவோன்னு தான் எனக்குள்ள ஒரே பயம். ஸோ அதனால தான் கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.